நாம் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வருகையை முன்னறிவிக்கக்கூடிய இந்த காரியம் நிகழும்படியான நிகழ்வின் காலங்களை தேவன் திட்டமிட்டு தெளிவாக இங்கு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நிச்சயமாக அவர் வரப்போகிறார் என்பதை குறித்த தெளிவை இங்கு ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய வருகையின் காலம் எப்படி இருக்குன்னு சொன்னால், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ அவருடைய வருகையின் வேளையில் அநேக விசுவாசிகள் இருப்பது குறைந்த ஒரு காலமாகத்தான் இருக்கும். விசுவாசத்தை காண்பாரா என்று சொன்னா, விசுவாசத்தை காண முடியுமா? ஆಮೇಲೆ இந்த சத்தியம் முதல் நூற்றாண்டிலிருந்து எவ்விதமாக சபை கட்டி வரப்பட்டதிலையும் அநேக மக்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் வேதம் மறைக்கப்பட்டிருந்த காலத்தில் வேதம் தெரியாததினால மக்கள் ஒரு இருண்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். விக்கிரங்களை, இயேசுவின் சிலையை, மரியாளின் சிலையை இப்படியெல்லாம் அவர்கள் தொழுது கொண்டார்கள். ஆனால் 15-16வது நூற்றாண்டில் இந்த வேதம் வெளியே கொண்டு வந்த பின்பாக சீர்திருத்தம் ஏற்பட்டது. மக்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு பெரிய மறுமலர்ச்சி, சீர்திருத்தம் ஏற்பட்டது. இந்த வேதம் மக்களுடைய கண்களை திறந்தது. இது தொடர்ந்து அவ்விதமாக 15, 16, 17, 18வது நூற்றாண்டுகளில் நாம் மேற்கத்திய நாடுகளில் பக்திக்குரிய காரியங்கள், சபைகள் எழும்பின, அநேக ஆலயங்கள் எழும்பின, விசுவாசிகள் எழும்பினார்கள், அநேக மிஷனரிகளை எழுப்பி அனுப்பினார்கள். தொடர்ந்து 18வது ஆண்டுக்கு பின்பாக, நூற்றாண்டுக்கு பின்பாக 90ல் ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. டார்வின் என்ற ஒரு மனிதன் இந்த உலகமானது கடவுளால் சிருஷ்டிக்கப்படவில்லை, ஒரு சின்ன அணுவிலிருந்து இந்த உலகம், மனிதன் அனைவருமே பிறப்பிக்கப்பட்டார்கள் அல்லது வந்தார்கள் என்பதான ஒரு தியரியை கொண்டு வந்தார். அப்பொழுது ஜெர்மனியில் ஒரு சில கூட்டத்தார் வேதத்தில் இங்கும் அங்கும் தவறு இருக்கிறது என்றதான ஒரு குரலை எழுப்பினார்கள். ஜெர்மனியில் மாத்திரமல்ல, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற தேசங்களிலும் இவ்விதமான ஒரு கூட்டத்து மக்கள் வேதத்தில் குறைவு இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை அவர்கள் எழுப்பின பொழுது அநேகர் வேதத்தை சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். டார்வின் என்ற ஒரு மனிதன் குரங்கிலிருந்து மனிதன் உண்டானவன் என்பதான ஒரு தவறான காரியத்தை சொன்ன பொழுது அதை நம்ப ஆரம்பித்தார்கள். சொல்லப்போனால் டார்வின் தியரிக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த லிங்க்னு சொல்லுவாங்க, கிடையாதுங்க. அதாவது 2 கண்கள், ஒரு வாய், ஒரு மூக்கு, 2 காது, எல்லாத்துக்குமே உயிரினங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆகவே இந்த வேதமானது
புறக்கணிக்கப்பட்ட பொழுது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களோடு பேசுகிற அந்த சத்தத்தை அடக்கினார்கள். கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிற காரியத்தை அவர்கள் செவி கொடுக்க ஆயத்தமாகலை. ஆகவே மேற்கத்திய நாடுகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் ஆர்வத்தை விட்டுவிட்டார்கள். அநேகர் ஆண்டவருடைய பக்திக்குரிய வழிமுறைகளை விட்டுவிட்டார்கள். ஆண்டவர் உருவாக்கின குடும்பம், ஆதாம் ஏவாள் என்ற அந்த முதல் குடும்பம், நம்முடைய ரேடியோவில் கூட நம்ம 4 நாட்களாக தொடர்ந்து ஏன் முதலாவது ஆண்டவர் குடும்பத்தை முக்கியப்படுத்தி பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். குடும்பத்தை அறியாமல் தேவனை அறிய முடியாது. அது எப்படி என்பதை குறித்து நான் பேசியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு அதை நாம் ஒளிபரப்புகிறோம். அப்போ இன்றைக்கு குடும்பங்களில் நாம் என்ன பார்க்குறோம்? கணவன் மனைவி உறவுகளில் சரியில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்தில் வழிநடத்த முடியல. பிள்ளைகள் தன்னிச்சையாய் செயல்படக்கூடிய காரியங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களில் பல பிரச்சனைகளை பார்க்குறோம். பலவிதமான குடும்பங்களில் பூசல்கள், உறவுகளில் உரசல்களை பார்க்கிறோம். ஏன்? வேத வார்த்தைக்கு இணங்கி கொடுக்காத ஒரு வாழ்க்கை முறை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு குடும்பத்திலும் சரி, அது நிச்சயமாக அது பிரிவினையும் உரசலை தான் ஏற்படுத்தும். எங்கு தேவன் மையமாக இல்லையோ, தேவன் ஒரு குடும்பத்தை கட்டாமல் போனால் அந்த குடும்பம் கட்டப்படவே முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கூட குடும்பங்களை கட்ட பிரயாசப்படுறாங்க. தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்ட பிரயாசப்படுகிறார்கள். எதை கொண்டு? பணத்தை கொண்டு, அறிவை கொண்டு, தங்களுக்கு இருக்கிற தருணங்களை கொண்டு, இன்னும் பல விதங்களில் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்ல? கர்த்தர் வீட்டை கட்டாராகில். தேவன் ஒரு குடும்பத்தை கட்டவில்லை என்றால் அது மணலின் பேரில் கட்டப்பட்ட ஒரு வீடாகத்தான் இருக்கும். ரொம்ப ஷேக்கியாக இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும். திடீரென்று புயல் எழும்பும் பொழுது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் எழும்பும் பொழுது அது எப்படி திரும்பும் என்று தெரியாது. அது வேதம் சொல்லுகிறது, இடிந்தது இடிந்து முழுவதும் விழுந்தது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் ஒரு குடும்பத்தை குறித்த காரியத்தை தான் நான் பேசி கொண்டிருந்தேன். விவாகரத்துக்குரிய காரியத்தை எந்தளவுக்கு, அதாவது இன்றைக்கு கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை மறக்கப்பட்டு விடுகிறது. காரணம் என்னவென்றால் மனித உணர்வுகள், எமோஷன்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. தேவன் அந்த இடத்துல அகற்றப்படுகிறார். God is being removed. Fear of God is missing. தெய்வ பயம் இல்லை. இன்றைக்கி ஏங்க இந்தியாவில் கிறிஸ்தவ குடும்பங்களின் விவாகரத்து மனுக்கள் மேலிடத்தில் இருக்குதுன்னா, இந்துக்கள், அடுத்தது பௌத்த மதம், கடைசியில் தான் இந்துக்கள். காரணம் என்னென்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தெய்வ பயம் அற்றுப்போய்விட்டது. பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க தவறி விடுவதனுடைய காரணம் அது. அது ஒரு விதத்தில் பெற்றோர்களும் தங்களுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்ற தவறினுடைய காரணம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். ஜெபம் பண்ண போதாது, அழுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பற்ற சூழல் யோபுனுடைய குடும்பத்தை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருந்தார்.
இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களை சுற்றி வேலி இருக்கிறது என்று திட்டமாய் சொல்ல முடியும்? இல்லை. சாத்தான் வெகு சுலபமாக தாழ்த்திவிட நினைக்காத விதமான ஒரு சூழல் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சகோதரன் தொடர்ந்து நம்முடைய செய்தியை கேட்கிறார். அவர் இங்கிலாந்தில் ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம். சொல்கிறாரு, இங்கிலாந்தில் 47% விவாகரத்து பெற்ற மக்கள் தான். ஆகவே தெய்வ பயமற்ற ஒரு சூழல் அதிகமாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தெய்வ பயம் என்பது குறைந்து போன ஒரு காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இதைவிட இன்னும் மோசமாக இருக்கும். சீக்கிரமாய் வருகிறேன், அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறதை பார்க்குறோம். ஆனால் இன்னும் மோசமாக இருக்கும். சபைகளில் விசுவாசத்தை காண்பது அரிதாக இருக்கும். இன்றைக்கு சபைகளில் என்ன பார்க்கப்படுகிறதுன்னா, சத்தியம் போதிக்கப்படுவதில்லை. இன்றைக்கி அநேக போதகர்கள் சபைகளில் மக்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று பல விதங்களில் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வுகளின் வழியாக மக்களை அவர்கள் தங்களுடைய சபைகளில் இருத்தி கொள்ள பார்க்கிறார்கள். ஒருவேளை சத்தியத்தை சொன்னால் அவங்க கோபப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, வரமாட்டாங்க. அதுமாதிரி இன்றைக்கு அநேக சபைகளில் அதுதான். இன்றைக்கு பொதுவாக மக்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், ஆனால் ஆண்டவர் எனக்கு வேண்டாம், ஆண்டவருடைய வழி எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்பது எனக்கு முடியாது, ஆனால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தருளும். ஆகவே ஆசீர்வாதிக்கிற அந்த ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை இல்லாமல் மோட்சமில்லை, சிலுவை இல்லாமல் பரலோகம் போகவே முடியாது. இயேசு வெகு தெளிவாக சொல்கிறார், என்னையா தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவனுக்கு பாத்திரன் அல்ல. சிலுவையின் வழி இன்றைக்கு போதிக்கப்படுவதில்லை, ஆசீர்வாதம் போதிக்கப்படுகிறது. ஆனால் ஆசீர்வாதத்துக்குரிய தேவனை அவர்கள் காண்பிக்க தவறுகிறார்கள். இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை எதிர்பார்க்கிறார், இந்த தேவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார், ஒப்புக்கொடுத்தல் எதிர்பார்க்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து பொழுது அவர் புறக்கணிக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார். ஏன்? அவருடைய போதனையெல்லாம் நீங்கள் பார்த்தா சிலுவை தான் மையம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது நீங்கள் விசுவாசத்தை பார்ப்பது அரிது. இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 7வது வசனத்தை வைத்து நான் உங்களுக்கு இவ்விதமாக இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த வசனத்தின் மூலமாக ஒரு 6 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து உங்களுக்கு நான் 6 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், மக்களை கூப்பிடுகிறார். இதோ, கவனமாக கேளுங்க, இது நடைபெறுகிற ஒரு நிகழ்வினுடைய காரியம். முதலாவது காரியம் இதோ. இந்த வேதத்தில் இதோ என்று சொல்லுகிற ஒரு பதத்தை ஆண்டவர் ஏன் உபயோகப்படுத்துகிறார்னா, பி அட்டன்டிவ், கவனமாய் கேள். இது உன்னுடைய ஆத்துமத்துக்குரியது, உன்னுடைய வாழ்க்கையில் நித்தியத்துக்குரியது. இந்த உலக வாழ்க்கையானது சீக்கிரமாய் முடிந்துவிடும். நீ நித்தியத்தில் எங்கே இருக்க போகிறாய்? இன்றைக்கு அநேகர் தான் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை ரட்சிப்புக்குரிய
அந்த ஒரு விடுதலையும் சுயாதீனமும் இருப்பதில்லை. வேதம் அவ்விதமான ரட்சிப்பை நமக்கு சொல்லலை, தெரிஞ்சுக்கணும். முதலாவது இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றார்? இதோ பி அட்டென்டிவ், காதுள்ளவன் கேட்க கடவன், கருத்தாயிருக்கிறவன் கேட்க கடவன், உண்மையாலுமே ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிறவன் கேட்க கடவன், மற்றவன் தேவையில்லை. ஆகவே ஆண்டவராக இயேசு என்ன சொல்றார்? அவருடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது கவனமாய் கேள். இரண்டாவது காரியமாக அவர் என்ன சொல்றார்? மேகங்களுடனே வருகிறார். இந்த இடத்துல மேகங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த மேகம் என்பது இரண்டு விதமான காரியங்களை குறிக்கிறார். ஒன்று, அவர் தம்முடைய மகிமையோடு வருவார், தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். மேகம் போன்ற திரளான சாட்சிகளோடு கூட வருவார். அவருடைய உண்மையாய் பின்பற்றின மக்கள் அனைவரும் அவரோடு கூட வருவார்கள். அதோடு கூட அவர் இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்கும்படியாக வருவார் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் மறுபடியுமாய் சொல்லுகிறார். 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் வரும் பொழுது இந்த மேகம் எதை காட்டுகிறது? அவனவனுக்கு கொடுக்கும்படியான பலனை நான் கொடுக்கும்படியாக வருகிறேன். இரண்டு விதமான பலனை குறித்து பேசுகிறார். ஒன்று, ஆண்டவருக்காக வாழும்படியான மக்களுக்கு கொடுக்கும்படியான வெகுமதி. இன்னொன்று, தேவனுடைய உக்கிரக கோபத்துக்குரிய ஆக்கினையின் வெகுமதி. ரெண்டையுமே கொண்டு வரார். அவர் வரும் பொழுது ரோமர் 2வது அதிகாரத்தில் சொல்கிறார். ரோமருக்கு என்ன நிறுவம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார். 6வது வசனத்தில் ரோமர் 2:6 தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். will render to every man according to his deeds. ஆகவே இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு நடத்தை, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தில் உன்னுடைய உத்தரவாதம், உண்மைத்தன்மை, இவைகளுக்கு தக்க பலனை நிச்சயமாக அருளுவார். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இரண்டு விதமாக இங்கே பிரிக்கிறார். இந்த பலன் இரண்டு விதமாக கொடுக்கப்படுகிற விதமாகவே இரண்டு விதமான மக்களை பிரிக்கிறார். 7வது வசனத்தில் சோர்ந்து போகாமல், ஆண்டவருடைய வழியில் பல சோர்வுகள், தளர்வுகள், நற்கிரியைகளை செய்து, இந்த இடத்துல அவர் சொல்கிறார் சோர்ந்து போகாமல். நற்கிரியைகள் சொன்னால் நம்முடைய நற்கிரியைகள் அல்ல. நற்கிரியைகள் என்று சொன்ன பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் எபேசில் பார்க்குறோம், நற்கிரியைகளை செய்யும்படிக்கு, அதாவது ஆண்டவருடைய மகிமைக்காக வாழும்படி, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய நோக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர்கள். அதுதான் இங்கே நற்கிரியை. இங்கே பொதுவாக மனிதர்கள் நற்கிரை என்று சொல்லும் பொழுது சில நல்ல காரியங்கள் இல்லை. நற்கிரியைகள் என்று சொல்லும் பொழுது எபேசில் ரட்சிப்போடு இணைந்த காரியம், ரட்சிப்பின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும்படியான நற்கிரியைகள். அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டீர். எபேசியர்கள் நிருபத்தில் நீங்கள் திருப்பினீங்கன்னா நற்கிரியைகள் என்பது இங்கு என்ன என்பதை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கு எபேசியர்கள் நிருபத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையில்
இந்த நற்கிரிகளை குறித்து அவர் பேசுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. யாரும் பெருமை பாராட்டல, ஆண்டவர் தான் நம்மளை ரட்சித்தவர். இந்த ரட்சிப்பின் மூலமாக ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக ஆவிக்குரிய நற்கிரியைகள், இது உலக பிரகார நற்கிரியைகள் அல்ல. ஆவிக்குரிய நற்கிரியைகள் என்னென்ன? ஆண்டவரை கனப்படுத்துவது, அவருடைய சபையை கனப்படுத்துவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, தன்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய திட்டத்தை செய்வது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, இது எல்லாமே தேவனை சார்ந்த விதத்தில் செய்யப்படுகிற காரியங்கள். ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஆகவே நற்கிரி என்று சொல்லும் பொழுது ஆத்தும ஆதாயம். ஆண்டவர் ஒரு நாளில் கொடுத்திருக்கார். நம்ம பார்க்குறோம் எப்படி ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கிறார். நீ எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி இருக்கிற ஆண்டவருக்கு என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஜெபிக்கிற? உனக்காக உண்மையாக ஆண்டவரை சார்ந்து வாழுகிறையா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறையா? ஆத்துமாக்களுக்காக உழைக்கிறையா? சபையினுடைய காரியங்களில் உன்னுடைய பங்களிப்பு என்ன? ஆகவே ஆண்டவர் நற்கிரிகளை செய்து மகிமையையும், தேவ மகிமைக்குரிய காரியங்கள், ஆண்டவருக்கு எது மகிமையாக இருக்குமோ அவைகளை செய்கிறவர்கள், கனத்தையும் ஆண்டவரை கனப்படுத்துகிற விதத்தில் வாழ்கிற வாழ்க்கை, அழியாமையையும். இந்த உலகம் அழிந்து போகும். நீ வாழ்க்கையில் சம்பாதித்த எல்லாமே உன்னுடைய சரீரம் வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சிரும். அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு இதுதான் நற்கிரியை. அப்போ என்னுடைய வாழ்க்கை நற்கிரியைகள் என்பது என்ன? இதுதான் மகிமையை தேடுவது, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய கனத்தை தேடுவது, அழியாமையை தேடுவது, நித்திய ஜீவனை அளிப்பார். சரி, அடுத்த குரூப் சண்டைக்காரராயிருந்து. யாரோட சண்டை போடுறோம்? ஆண்டவரோட சண்டை போடுறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு சண்டை போடுகிறான். அவனுடைய வார்த்தை கொடுத்து இருக்கிறதோடு அவன் எதிர்த்து நிற்கிறான். இல்லை, நான் இப்படித்தான் வாழுவேன், இப்படித்தான் நான் செய்வேன். ஆண்டவர் சொன்னார், சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினம். அவை நீ யாரோடு சண்டை போடுற? ஆண்டவரோடு சண்டை போடுகிறாய். ஆண்டவர் சொல்றார் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும்படியாக. ஆனால் அவர்கள் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனோடு சண்டை போடுகிறார்கள். தேவனோடு சண்டை போடுகிறவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். சத்தியம் எதுன்னு உனக்கு சொல்லப்படுகிறது, நீ கீழ்ப்படிய விரும்பாத பொழுது அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். அநீதியான இந்த உலகத்தின் காரியங்கள், அழியாமையையும் மகிமையும் கனத்தையும் தேடுறதை விட்டு இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் முழு மூச்சாய் ஈடுபடுகிறவர்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை புசிப்போம், நான் இதை சேர்த்துறதா ஆகியோருடைய முழு மனதும் சிந்தையும் எதில் ஆட்கொண்டப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தின் காரியங்கள். எது அவர்கள் மறந்து விடுகிறார்கள்? நித்திய காரியங்களை மகிழ்ந்து விடுகிறார்கள். இப்படி வாழ்க்கை இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடுது. ஆண்டவர் நிறைய விளைஞ்சனை பார்த்து சொன்னார், மதிகடனே, இன்னைக்கு நீயே உன்னுடைய ஆத்துமா ராத்திரியில் முடிந்து விடும். ஆமாம், இன்றைக்கு தேவன்தான், அவரை நீங்களும் நானே ஏமாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? தேவனுக்கு அவர் இன்றைக்கி நிறைய சபைகளில் என்ன பார்க்குறோம்? ஆசீர்வாதம். உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஜெபிப்போம், நல்ல காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணுவார். மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான், வேதம் சொல்லுது.
நீ அநீதியை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையை உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோட சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? ஆமையால் அது முற்றிலும் மதியம் இல்லைங்க, முற்றிலும் ஒரு மதிகேடான ஒரு தீர்மானம். அப்போ என்ன நம்ம பார்க்குறோம்? உக்கர கோபாக்கினை வரும், இண்டிக்னேஷன் அண்ட் ராத். அதாவது நரகத்தில் கடைசியில் தள்ளப்படுவதனுடைய முன்னால் சொல்லப்படுகிற ஒரு பதம் தான் இண்டிக்னேஷன். காட்ஸ் ஹோப் ராத் உடைய முழு கோபாக்கினையோடு கூட தான் அவர் வரப்போகிறார். என்று அவர் நியாயாதிபதி வரப்போகிறார். இன்றைக்கு அவர் இரட்சகர். அவர் வரும் பொழுது அவர் முழு கோபத்தோடு வரப்போகிறார். கீழ்ப்படியாதவர்கள், சண்டைக்காரர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படி, அநியாயத்துக்கு கீழ்ப்படியவர்களோடு கூட அவர் சண்டையிடும்படியாக வரப்போகிறார். இன்றைக்கி நீ அவரோட சண்டை போடுற, ஆனால் அவர் அன்னைக்கு உன்னோடு சண்டை போடுவார். அதுமாதிரி என்ன ஒரு பயங்கரல்ல, வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே முதலாவது காரியம் பார்த்தோம், இதோ கேள், மேகங்களுடனே வரப்போகிறார், மகிமையோடு அவருடைய தூதர்களோடு கூட, மேகம் போன திரளான சாட்சிகளோடு கூட வரப்போகிறார். அதோடு கூட தம்முடைய மக்களுக்கு உரிய பலனை கொடுக்கும்படியாக அவருக்காக வாழ்ந்தவர்களுக்கு, அவருக்காக ஜீவித்தவர்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கும்படியாக கொண்டு வருவார். தேவனோடு சண்டை போட்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு கோபாக்கினையும் வரும். ஒருவரும் தப்ப முடியாது. என்ன ஒரு பயங்கரல்ல. மூன்றாவது காரியம், கண்கள் யாவும் அவரை காணும். இன்னைக்கு அவரை நீ பார்க்கல, இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாரு தெரியல. அவர் இருக்காரா இல்லையா? கடவுள்னு ஒருவர் இருக்காரா? நீ உன்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் அவர் இருப்பதைப் போல எண்ணாமல் இருக்கலாம். அவர் இருக்கிறதை குறித்த பயமற்று வாழலாம். உன்னுடைய கண்கள் அவரை பார்க்க முடிவதில்லை. உன் கண்கள் அவர் இருப்பதை குறித்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்பொழுது எல்லா கண்களும் அவரை பார்க்கும். இந்த உலகத்தில் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் முதலாக, ஏன்னா அங்கு கல்லிலிருந்து எழும்புகிற ஒரு காரியம், பல காரியங்கள் இந்த இடத்தில் நம்ம அதை சொல்ல போகிறதில்ல. ஆனால் கண்கள் யாவும், ஆங்கிலத்தில் எல்லாம் சொல்லப்படுகிறது, கண்கள் யாவும் காணும். ஒரு கண் இல்லாமல் எல்லா கண்களும் காணும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனாலே கண்கள் யாவும் காணும் அவருடைய ஆல் தைஸ். ஆகவே அன்று திடீரென்று ஏற்படுகிற இந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வில் கண்கள் யாவும் காணும். அப்பொழுது இரண்டு விதமான மக்கள், ஆண்டவருக்கென்று வாழ்ந்த மக்களுடைய கண்கள் பிரகாசமாக காணப்படும். அதாவது ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஏற்கனவே வாழ்ந்து மரித்தவர்கள் பரலோகத்துக்கு போயிருப்பாங்க, அவரோடு கூட அங்கே வருகிறவர்களாக இருப்பார்கள். இங்கே இருக்கிற அங்கே கண்கள் தேவனுடைய ஜனங்கள் பிரகாசமாய் காணப்படும். ஆகவே எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளும் பார்ப்பாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களும் பார்ப்பார்கள். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் அவருடைய வருகை என்பது மறைவானதாக இருக்காது, ரகசிய வருகையெல்லாம் இல்லை. ஆகவே அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கு நிறைய ரகசிய வருகைன்னு சொல்லி தவறான போதனைகளெல்லாம் போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, வெளியரங்கமாய் வலுவாய் எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது நீயும் பார்ப்ப, நானும் பார்ப்போம், நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லாருமே பார்ப்பாங்க. மேகங்களினூடாய் வரப்போகிறார். வேதம் சொல்லுது, நான்காவது, அவரை குத்தினவரும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். யாரோ ஒரு அற்பமான நாசரேத்தூரான் தச்சன் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்களே. இந்த உலகத்திலே மிக ஈனமான ஒரு செயலை செய்த அவர்கள், ஐயோ தெய்வ குமாரனையா நான் அறைந்தது, தேவனுடைய திட்டத்தின்படி அறையப்பட்டவர்கள் தான், ஆனால் கூட அவர்களும் காண்பார்கள். அவங்க எப்படி புலம்புவாங்கன்னு சொன்னால்,
அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் குத்தினார்கள். ஈட்டியை கொண்டும் ஆணியை கொண்டும் குத்தினார்கள். அன்றைக்கு அவர் உதவியற்றவரைப் போல மரித்தார். ஆனால் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களுக்காக அவர் மரித்தார். சகரியா 12 பார்க்குறோம். அப்படி அவர்கள் எப்படியாக பார்ப்பார்கள்? அவர்கள் இந்த இடத்துல நாம் பார்க்கோம். சகரியா 12:10 பின்பகுதியில், ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஐயோ ஆண்டவரையா, சிலுவையில் நாங்கள் அறைந்தோம் அவரையா, எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துப்பிக்க, ஐயோ நாங்கள் செஞ்சது தப்பு, நாங்கள் செய்திருக்க கூடாதே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் ஆண்டவரை சிலுவையில் அறைந்த ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு உண்டான அந்த பிரதான ஆசாரியரும் இன்னுமாக அந்த ஜனங்களும் சேவகர்களும் மனம் கசந்து துக்கிப்பார்கள் பைபிள் சொல்லுது. பிட்டர்னஸ், அம்மையாலே அது மிக பயங்கரமான ஒரு காரியம். அது மிகவும் கொடுமையான ஒரு காரியம். ஆண்டுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்ன, அவருடைய ஆண்டவர் வெகுமதிகளோடு வரப்போகிறார். எல்லாருக்கும்பாக அவரை அவங்க கனப்படுத்துவாங்க. என்ன, எனக்காக நல்ல உத்தமன் இந்த மகன் இந்த மகள் எனக்காகவே வாழ்ந்து அவள் பாடுகள் துன்பங்கள் மத்தியில் தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டாங்க, சாட்சியாய் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தில் எனக்கு சாட்சி பகரும்படியாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் உப்பாய் வாழ்ந்தார்கள், ஒளியாய் வாழ்ந்தார்கள். அருமையாலே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அவ்விதமாக எங்கே இல்லையே. அப்போ அவர்கள் எங்கே போக முடியும்? அவர்களும் புலம்புவார்கள். 5வது காரியமாக, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆல் ட்ரைப்ஸ், பூமியின் கோத்திரத்தார் எல்லாமே அவ்விதமாக அவர்கள் புலம்புவார்கள். அம்மையாலே, ஒருவேளை அந்த நேரத்தில் நீ எப்படி இருப்பாய்? ஏன்னா இன்றைக்கு ஒருவேளை உனக்கு நல்லா இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு நீ யார் போல புலம்புவாய்? தேவனுடைய ஜனத்தை போல ஆண்டவருடைய வருகையை அங்கீகரிக்கும்படியாக அங்கே ஏன்னு கேட்டால் இவர்கள் எப்படி புலம்புவார்கள்? அங்கே வேதம் சொல்லுகிறது வெயிலிங் அப்படின்னு சொல்ல, வெயில். முன்னால் நம்ம பார்த்தோம், அங்கு அவ்விதமாக அவர்கள் பிட்டர்னஸ், கசந்து அழுவார்கள். அடுத்தது பார்க்குறோம், இந்த 2வது கூட்டத்து மக்கள் they will be wailing. வெயிலிங்னா அப்படியே தங்களை சிதைத்து கொண்டு தன்னுடைய ஆழ்த்தத்துவத்தை எல்லாம் அங்கே முற்றுமாக உருவளித்து கொண்ட நிலையில், வேறு வழியே இல்லை, இனிமேல் முடிஞ்சது, இட்ஸ் finished. இன்றைக்கி நீங்களும் நானும் செய்தி கேட்குறோம். ஒரு நாள் இந்த ஆன்லைனில் ஒரு வேலை கேட்குறவங்களா இருக்கலாம், பின்னால் இந்த செய்தியை கேட்குறவங்களா இருக்கலாம். இந்த 2 காரியத்தில் யாராக ஒருவராகத்தான் இருக்க முடியும். இடைப்பட்ட காரியம் என்பதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருந்தால் நீ என்ன சொல்லுவேன்னா, அதை பின்னால் நான் காமிக்கிறேன். ஆனால் நீ ஆண்டவருக்கென்று வாழும்படியான வாழ்க்கையை வாழாமல் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஒரு ரட்சிப்புங்கிறது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் உள்ள வருகிற ஒரு பெரிய செயல். ஆவியானுடைய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், இதெல்லாம் பார்க்குறோம். உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கும் பொழுது வேதம் எபேசில் பார்க்குறோம், சுவிசேஷ சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்க பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கும் பொழுது சகல சத்தியத்துக்குள் உன்னை வழிநடத்துவார். நீ ஆண்டுடைய பிள்ளை என்பதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லுவார்கள். அதுதான் சாட்சி.
சாட்சி என்பது உன்னை குறித்து நீ சொல்லுகிற காரியம் அல்ல. உன்னுடைய பிள்ளைகள் சொல்லணும், உன்னுடைய மனைவி சொல்லணும், உன்னுடைய கணவன் சொல்லணும், உன்னுடைய சபையில் சொல்லணும், உன்னுடைய சபையில் அங்கீகரிக்கணும், உன்னை சுற்றி இருக்கள் சொல்லணும். அதுதான் சாட்சி. அதெல்லாம் இல்லைன்னா அது ரட்சிப்பும் அல்ல, அது சாட்சியும் அல்ல. அவ்விதமான ஆத்துமாக்களின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள் அவர்கள் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. they will be led in the truth. சத்தியத்தில் அவங்க வழிநடத்தப்படுவார்கள், அசத்தியத்தில் இல்லை. ஆக அவருடைய வருகையின் வேளையில் அவர்கள் வெயிலிங் அழுது புலம்புவார்கள். ஐயோ, எனக்கு கிடைக்கப்பட்ட தருணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நரகத்தில் புலம்புவதற்கு முன்பாக அவர்கள் இந்த உலகத்திலே புலம்புவார்கள். ஏன்னா எல்லாருமே எழுந்துடுவாங்க, எல்லா கண்களும் பார்க்கும். நரகத்திலையும் அதே தான் பார்க்குறோம், வெயிலிங். இதே பதத்தை நம்ம பார்க்குறோம். அருமையானே, உன்னுடைய சரீரம் மரித்து உன்னுடைய ஆத்மா எங்கே போகும்? வேர் வில் யூ கோ? உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு? நீ தேவனோட ஒப்புரவான நபரா? ஒவ்வொருவரும் தனிப்பட்ட, ஒருவேளை ஒரு கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு ஊழியக்காரன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்படாமல், சாமியினுடைய பிள்ளைகள் பரிதான வாங்குறலாய் மாறி போனதை பார்க்குறோம். ஆனால் உன்னுடைய ஆத்மாவை யாருமே மீட்க உதவி செய்ய முடியாது, ஊழியம் உதவி செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. உன்னுடைய ஆத்மா அதுதான். இந்த வேதம் சொல்லுகிறது மாறாதது, சத்தியம் மாறாதது. ஒருவேளை இன்றைக்கு அநேக மக்களை பார்க்க, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்துக்களை விட மோசமாக வாழ்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். they will be wailing. அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், 6வது பாயிண்ட், அப்படியே ஆகும். ஆமேன். ஈவன் சோ, ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே வாரும், உம்முடைய வருகை ஆக கடவது. இதோ நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த நேரத்தில் என்னை அழைத்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் உம்மோட ஒப்புரவாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உமக்காய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுமாதிரி அவனுடைய வருகையின் வேளையில் ரொம்ப கஷ்டமான காலமாக தான் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் நம்ம என்ன பார்க்குறோம்? தேவனை நம்ம பார்த்தோம், அழியாமையை. இன்றைக்கி எத்தனை பேர் உண்மையாலுமே இதை தேடுகிறார்கள்? கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்கள், சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படியவர்களுக்கு உக்கர கோபாக்கனை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இண்டிக்னேஷன் அண்ட் ராத். அது ரொம்ப, அதாவது சொல்லவே முடியாதுங்க. ஒருவேளை இந்த திடீர்னு இதை பற்றி எரியுதுன்னு வை, நம்ம எல்லாம் இங்கே உள்ளே இருக்கிறோன்னு வைங்க, இதெல்லாம் அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? யோசனை பண்ணி பாருங்கள், எப்படி ஃபீல் பண்ணுவோம்? தப்பிக்க வழி இல்லை, அங்கெல்லாம் மூடியாச்சு, தப்பிக்க வழி இல்லை. அங்கே ஓடுவோம், இங்கே ஓடுவோம், ஏதாவது ஒரு வழி, தப்பிக்க வழி இருக்கா? அதான் வேதம் சொல்லுது, மலைகளே விழுங்க, எங்கள் மேலே விழுங்கள். மலைகள் குன்றுகளை நோக்கி அவர்கள் போவாங்க, எங்கள் மேலே விழுங்க விழுங்க விழுங்க. தப்பிக்கொள்ள ஓடுவார்கள் அங்கே எங்கே, ஆனால் தப்ப முடியாது இல்லை. சிலுவை என்ற ஒரே சிலுவை, ஒரே ஆண்டவரே என் பாவங்களை நம்ம பார்த்தோம், வெளிப்படுத்த விசேஷத்தில் முன்னால் பார்த்தோம். என்ன ஒரு அருமையாக அந்த வசனத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். அவரிடத்தில் தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்கள் எப்படி வாழ்வாங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே போன வாரம் பார்த்தோம், 6வது வசனத்தில், உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டா. ஆண்டவருடைய பிள்ளைகள் யார்? தே ஆர் கிங்ஸ். இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் மேலே அவர்கள் ராஜாவாக, அதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் போன வாரம் பார்த்தோம் இல்லைங்க. சிலுவை அண்டை நம்ம தாழ்த்து நர்மாரிலே. ஒருவேளை இந்த செய்தி உனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நீயும் சரி நானும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த செய்திக்கும் கணக்கு கொடுக்கணும். தேவன் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். பைபிளில் பார்க்குறோம், அவனுடைய கிரியைகளுக்குரிய புத்தகம் திறக்கப்படும்.
தேவனை அறியாதவர்களுக்கு ஜீவ புஸ்தகம் இல்லை. என்ன, அவருடைய பெயர் அங்கே எழுதப்படலை. அவருடைய கிரியைகள் மாத்திரம் எழுதின இன்னொரு புத்தகத்தை திறந்து அவருடைய கிரியைகளின்படியாக அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஜீவ புஸ்தகம், அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஆண்டவர் கிரீடத்தை கொடுப்பார். சிலுவை சுமந்த அவங்க வாழ்க்கை கிரீடத்தை அணிங்கிற வாழ்க்கையாக மாறும். சிலுவை அண்டைப்போம். ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் கழுவும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். நமக்கு சாட்சி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என்னை மன்னியும். அதான் வேதம் சொல்லுது, அழியாமையை, தேவனோட ஒப்புரவாகுதலை, நித்திய ஜீவனை தேடுவர்களுக்கு ஆண்டவர் என்ன அளிப்பார்? கிருபை அளிக்கிற கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வருகை குறித்து இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய வருகை என்பது வெளியரங்கமான ஒன்றாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு எங்களுக்கு காலையில் ஆரம்பித்தோம், மாலை முடிந்து விட்டது. ஆண்டவரே, ஒரு நாளும் வெகு சீக்கிரமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைக்கு தக்கதாக நீர் பலன் அளிக்கிற ஒரு நாள் வரும் பொழுது, ஒருவேளை அப்படியே ஆகும், ஆமேன், அப்படியே வாரும் என்று சொல்லுகிற மக்களாக நாங்கள் காணப்படுவோமா? அல்லது ஆண்டவரே, சண்டைக்காரராயிருந்து உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது உக்கர கோபாக்கனை கண்டு மலைகளே எங்கள் மேலே விழுங்கள் என்று சொல்லி கதறுவோமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஆவியானவரே, நீர் ஒருவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் உள்ளங்களில் பேசுவீர். மற்றவர்கள் ஒருவேளை இதே வார்த்தைக்கு அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தலாம். ஆண்டவரே, இன்றைக்கு குடும்பங்கள் சிதையுண்டு போகிறது. பிள்ளைகள் தெய்வ பக்தியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அவருடைய காரியங்களில் ஆர்வம் காட்டுவதில்லை. தேவா, கடைசியில் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காத ஒரு காலமாக இது இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளால் அலட்சியப்படுத்துகிற ஒரு காலமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே, கிறிஸ்தவ பெற்றோர்கள் பிள்ளைகளால் அலட்சியப்படுத்துகிறதும் அவமானப்படுத்துகிறதுமான ஒரு காலமாக இருக்கிறது. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் அவர்களை தெய்வ பயத்தில் வழிநடத்த அதனுடைய பாதிப்பை அவர்கள் ஒருவேளை அறுக்கும்படியாக ஆண்டவரே, ஒருவேளை அல்ல, நீர் விட்டு விடுகிறீர் என்பது உண்மை. ஆவியானவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.